எல்லா விஷயங்களையும் காப்பாற்ற வேண்டியது வாழுகின்ற மனிதனோட கடமை. அந்த கடமையை சீமான் சரியாக செய்கிறார்னு நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆடு மாடு கொடுத்தாங்க. உடனே என்ன சொன்னான், அப்பா இவங்க ஒரு உள்நோக்கத்தோடு நம்மளை ஆடு மேய்க்க விட்றாங்க, மாடு மேய்க்க விட்றாங்க. சார் 1 கிலோ ஆட்டுக்கறி இன்றைக்கி 1000 ரூபா இல்லை, ஒரு 100 ஆடு வச்சுருந்தா 1,00,000 சார். மாடு பட்னியாக இருக்கு, அதால் மாட்டுக்கான மேய்ச்சல் நிலங்கள் எங்கே அப்படின்னு சீமான் கேட்கல சார். மனிதன் பசியாக இருக்கிறான், அந்த மனிதனுக்கு பசியாற்றுவதற்கு ஒரு காரணியாக மாடு இருக்கிறது. அதால் அந்த மாட்டை பேணி பாதுகாத்தால் அது மனிதனை பேணி பாதுகாக்கிற விஷயமாக மாறும். மண்ணு திருடுவது தான் மாநில அரசின் உரிமை அப்படின்னு நம்ம அரசாங்கம் நீதிமன்றம் போச்சா போகலையா? ஒருத்தன் மண்ணை காக்கணும், மலையை காக்கணும், தண்ணியை காக்கணும், மரத்தை காக்கணும், மாட்டை காக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் அந்த ஆளை பார்த்தா லூஸ் மாதிரி தான் தெரியும். இதே பேச்சு தான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் பேசப்பட்டது. அப்போ இத்தனை பேர் 8.2% ஓட்டு போட்டானா, ஒரு 36 லட்சம் பேர் நிற்கிறோம். பல கோடி பேர், 1 கோடி 2 கோடி பேர் இந்த பக்கம் எதில் நின்று சிரிக்க தான் செய்வான். அவனுக்கு தெரியாது இவனுக்காக சேர்த்துத்தான் சீமான் பேசுகிறார். ஏன் விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியை தேர்ந்தெடுத்தான் சொல்லுங்க பாப்போம். உடனே விருதாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் நல்லவர் அப்படின்னு ஓட்டி அவன் போட்டான். சினிமா மாயை பிளஸ் கம்யூனிட்டி பேஸ். நீ என்னை விட, நான் பேசுகிற அரசியலை விட, சீமான் பேசுகிற அரசியலை விட விஜய் நல்லா பேசிட்டோம். சீமான் அரசியல் பேசுறாரு, அதுல இந்த ஓட்டகதியா? இதே தமிழ் தேச அரசியலை, இதே தமிழ்நாட்டுக்கான அரசியலை நான் பேசுறேன். நாம் தமிழர் தம்பிகளை விட விஜய்கிடம் இருப்ப தம்பிகள் அரசியல் அருமையா பேசுறாயா. மீச கூட முளைகலையா, என்ன மாதிரி பேசுறாயா அரசியல் அப்படி நிலையை உருவாக்கணும் சார். நாமும் விஜய்க்கு ஆதரவு தரணும். இவன் சொல்றான் மூஞ்சி தான் எங்க பிராண்டு. 234 தொகுதியிலையும் போடா மூஞ்சில நாய் அப்புறம் என்ன சொல்ல வாயில வரப்போகுது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணா. தொடர்ந்து பல விஷயங்கள் தமிழக அரசியல் சூழலை நம்ம பேசி வரோம். ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நேர்காணல் பண்ணினேன். இந்த சூழலை ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு, இந்த 2வது மாநாடு மதுரையில் நடந்த பிறகு சீமான் அவர்கள் அதிகமாக விமர்சனம் செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக தாவேகா தரப்புல இருந்து விமர்சனம் வைக்கிறாங்க. நிறைய இதுக்கு முன்னாடி திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, 2 மாநாடு நடத்தியிருக்காரு திரு சீமான் அவர்கள். ஒன்று பசுக்களுக்கான மாநாடு, இன்னொன்று மரங்களுக்கான மாநாடு. மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, அந்த மாதிரியான போட்டோங்கள் எல்லாம் வச்சு விமர்சனம் அதிகமாக பண்றாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்க? வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னார். எப்படி கைத்தட்டி சிரிக்கலாமா? லூஸ் தனமா சொல்றாரு அந்த ஆளுன்னு. ஒரு கல் இருக்குல்ல, கல்லுக்கு உயிர் இருக்கா? கல்லுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லுவான். ஒரு கல்லை ஒரு இடத்துல வைங்க, ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த கல்லை பாருங்க. இப்போ இங்கே கூட ஒரு டேபிள் மேலே வைப்பாங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த கல்லை பார்ப்போம். ஒன்று அது செஞ்சிருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், இல்லைன்னா சிறுசு கொஞ்சம் சைஸில் சிறுசாக இருக்கும். பெரும்பாலும் சிதைஞ்சிருக்கும். அப்போது இயக்கம் இல்லாதது ஒன்று சிதையுமா? ஒன்று சொல்லுவாங்க, இப்போ அந்த காலத்தில் தொலைநோக்கி அது இது இல்லாதப்போ வானத்தில் கோள்கள் இருக்குது, அது இயங்குது சுற்றுது அப்படின்னு எழுதுனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு, உடம்புல என்ன இருக்கோ அதுதான் வெளியிலையும் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்போது அண்டத்தில் உள்ளது ஒரு மெட்டீரியல். இப்போ நம்ம சொன்னோம்னா துத்தநாகம், தாமிரம், செம்பு, அயன் இப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதானே மெட்டீரியலு. அதே தான் மனித உடலிலும் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா. அப்போது ஒரு ரிமோட் ஒரு அந்த மாதிரியான உலோகங்களால் ஆகப்பட்டது, கெமிக்கலால் ஆகப்பட்டதுன்னு வைங்களேன். அந்த ரிமோட் டிவியை இயக்குது. அதே தான் மனிதனுக்குள்ளே இருக்கிற போது அந்த ரிமோட் இல்லாமல் அந்த டிவியை மனிதன் இயக்கலாம்னு சொல்கிறாங்க. எல்லாம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எளிமையாக இப்படி புரிகிற மாதிரி சொல்லணும்னா,
நான் வந்து நினச்சினே இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு, ஃபோன் பண்ணி உனக்கு சொல்லணும்னு நினச்சிக்கினே இருந்தேன் 4-5 தடவை. அது கூட வேலையில் ஃபோன் பண்ணாமல் விட்டேன். நீயே மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில சமயங்களில் நடக்கும் அந்த மாதிரி. ஆமாம், உன்னதாம்மா நினச்சினே இருந்தேன் வந்துட்டேன், உனக்கு ஃபோன் பண்ணு நினச்சினே இருந்தேன் வந்துட்டேன். அப்போது இதற்கு எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. இந்த கனெக்டிவிட்டி உயிரற்றதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதற்கும் உயிருள்ளன்னு சொல்கிற நமக்கும், ஆக்சுவலாக அது உயிரற்றது இல்லை, அதுக்கும் உயிர் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ரவுண்டு. இது இந்த சர்க்கிளில் எங்கே வந்து ஒரு பிரேக் ஏற்பட்டாலும் அது ஒட்டுமொத்தமாக ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது தான் இந்த எல்லா விஷயங்களும், எல்லாத்தையும் பாதிக்கும். ஓகே, பாதிக்கிற போது மனிதனையும் அது பாதிக்கும். அப்போது எல்லா விஷயங்களையும் காப்பாற்ற வேண்டியது ஒரு வாழுகின்ற மனிதனோட கடமை. அந்த கடமையை சீமான் சரியாக செய்கிறார்னு நான் பார்க்குறேன். இப்போ மாட்டுக்கு மாநாடு. மாடு என்பது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்ப்பது. ஆடு மாடு என்பதெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு 4 ஆடு இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு 30-40 ரூபா, 30,000-40,000 நம்ம கையில் எப்பயுமே இருக்குது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு எடுத்து போனால் ஒரு ஆட்டை விற்றோம்னா காசு. நீங்கள் தென்காசியில் இந்த தேவேந்திர உலக சமுதாயம் இருக்குல்ல, அதுக்கு ஒருத்தர் ஒரு ட்ரஸ்ட்டு நடத்தினார். முதல்ல ட்ரஸ்ட்டு நடத்தி இந்த சுய உதவி குழுக்கள் மாதிரி லோன் தந்தாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25,000 ரூபா லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணோம், அந்த 25,000 ரூபா பணத்தில் ஒரு 2,000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கவர்மெண்ட்டில் கட்டணும். அப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 12,000 பேர் அந்த மாதிரி கட்டினாங்க. சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்கீமையே தேவேந்தர் பேரில் அந்த ஸ்கீமையே மாற்றிட்டாங்க. ஓகே, இந்த ட்ரஸ்ட்டு தேவேந்திர ட்ரஸ்ட்டு அந்த ஸ்கீமையே மாற்றிட்டாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க, ஆடு கொடுக்குறாங்க. அவங்க சமூகத்து பெண்களுக்கு ஆடு கொடுக்குறாங்க. அதை வந்து அதில் ஒரு ஆப் ரெடி பண்ணி வச்சுறாங்க. இப்போ அதில் அந்த ஆப்பை தட்டினோம்னா யார் யார் வீட்டில் எத்தனை ஆடு இருக்குது அப்படின்னு அதில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆடை விற்கணும்னு வச்சுங்க, எனக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு தேவை இருக்குது. நான் போய் இப்போ எங்கள் வியாபாரி இருப்பான் அவன் இருப்பான்லாம் நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆப்பில் போய் இந்த மாதிரி என்னோட ஆடு விற்பனைக்கு இருக்குன்னா அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போது இதில் ஏமாத்துறதுக்கான வேலையும் இல்லை, இடைத்தரகர் இல்லை, ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட கறி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்கள் போய் ஒரு இலவச வெட்டிசாலிக்கோ இல்லை அரசாங்கம் ஏன் எனக்கு 1000 ரூபா கொடுக்கல, அதை வச்சு தானே நான் வாழணும், அதை வச்சு தானே என் புள்ள கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலையில் அவங்க இல்லை. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆடு மாடு கொடுத்தாங்க. உடனே என்ன சொன்னான், பா இவங்க ஒரு உள்ளங்கத்தோடு நம்மளை ஆடு மேய்க்க விட்றாங்க, மாடு மேய்க்க விட்றாங்க. சார், 1 கிலோ ஆட்டுக்கறி இன்னைக்கு 1000 ரூபா இல்லை, பெரிய பெரிய பொருளாதாரம் தான். ஒரு 50 ஆடு வச்சுக்கிறோம், இப்போ ஒரு லட்சாதிபதி தானே. ஒரு 100 ஆடு வச்சுருந்தா அவன் லட்சாதிபதி சார். அப்போது இதுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருசாக மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நகரத்தில் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க, பொருளாதாரம் என்பது கிராமத்தை நோக்கி போகணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது கிராமத்தில் இந்த பொருளாதாரம் வளரனா அதற்கேற்ற அடிப்படை தேவைகள் இருக்கணும்ல சார். ஒரு வீட்டில் 4 மாடு வச்சுருக்கோம், மாடை நம்ம வந்து தீவனத்தை கடையில் வாங்கி போட முடியுமா? அப்போது அது இயற்கையாக அதை மேய விடணும். அப்போது அதற்கான சோர்ஸை ரெடி பண்ணணும். அப்போ ரெடி பண்ணணும்னா சீமான் போய் எதுவும் மாட்டுக்கு மேயறதுக்கு இடம் இல்லை, மாடு பட்னியாக இருக்கு, அதால் மாட்டுக்கான மேய்ச்சல் நிலங்கள் எங்கே அப்படின்னு சீமான் கேட்கல சார். மனிதன் பசியாக இருக்கிறான், அந்த மனிதனுக்கு பசியாற்றுவதற்கு ஒரு காரணியாக மாடு இருக்கிறது, அதால் அந்த மாட்டை பேணி பாதுகாத்தால் அது மனிதனை பேணி பாதுகாக்கிற விஷயமாக மாறும் அப்படின்றதுக்காக தான் மாட்டுக்கு மாநாடு, மரங்களுக்கு மாநாடு. இப்போ நீங்கள் பல வெளிநாடுகளில் ஒரு வீடு கட்டினோம்னா அவன் கம்பல்சரி 4 மரம் வச்சுருக்கணுமா. ஓகே, ரூல்ஸாகவே இருக்குது. ரூல்ஸாகவே அப்போ தான் அப்ரூவலே தருவாங்களாம். சப்போஸ் ஒரு புயலில் வந்து ஒரு கிளை, ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு கிளை அவன் வச்சுக்கிற மரத்திலே முறிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மழைக்கு பின்னாடியே எங்கெல்லாம் மரங்கரம் வந்தால் நாமளே எடுத்து அறுத்து போட்டு இல்லை, அங்கெல்லாம் பண்ண முடியாதான். அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் அதை போடணுமா, அதை அவன் பார்த்து அப்ரூவல் பண்ணுவானா. அப்படின்னா யாராவது ஒரு ஆஃபீஸர் நேரடியாக அதை வந்து பார்ப்பாங்களாம்.
பார்த்த பிறகுதான் அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு அதை திருப்பியும் நம்ம அப்லோட் பண்ணணுமா. ஓகே, இவ்வளவு விதிமுறைகள்லாம் வச்சுக்கிறான்ல, அவன்லாம் லூசு பயிலவலா. அப்போ மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு மாநாட்டை போடுறாரு. சார் இது எல்லாமே இதில் வந்துங்க மனிதனை சுற்றி இருக்கிற பல விஷயங்களை பேணி பாதுகாப்பது, மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதுக்கு தான். இதை புரியாத லூசு பயிலுவா. சார் இப்போ நீங்கள் ஒரு மலையை சீமான் பார்க்கிறாருன்னா அது பூமி தாயின் மடின்றார், மார்புன்றார். பல பேர் அதை எப்படி பார்க்குறான், இது என்ன கிரைண்டடாக போடலாமா, எம்சாண்ட் ஆகலாமா, இல்லை எதனாவது வேற எதனா கல் இதெல்லாம் இருக்குமா, டெண்டர் விடாம முன்ன வச்சிருக்காங்க, மலை முழுசா இருக்கு எடுக்கலாமா, இதை வந்து கேரளாவில் போட்டு கட்டுறானா அதுக்கு கடத்தலாமா, அப்படி தானே சார் தமிழ்நாட்டில் பல பேர் நினைக்கிறான். இப்போ நாங்கள் ஓட்டு எண்ணிக்கை 11 மணிக்கு தெரிஞ்சிடும் நாம் ஜெயிக்க போகிறோன்னு, உடனே நீ வண்டியை வந்து ஆற்றுக்குள்ளே விடு அப்படின்னு சொன்ன ஆட்சியாளர்கள் தானே சார். மண் வந்து திருட்டு போகுது சார். வந்து 4 லட்சம் யூனிட் அது இதுன்னு என்னவோ அவங்க சேட்டலைட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க சார். அவங்க சொல்கிற அளவு கூட திருட வேணாம். ஆனால் மண் திருடுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அளவு தான் நமக்கு தெரியாதே தவிர என்னையா கண்ணாமண்ணான்னு மண்ணள்ளி போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் சார். அரசாங்கம் மத்திய அரசு வந்து கேட்குதே, மண் உன் கண்ட்ரோல் தானே, எப்படியா திருட்டு போச்சு, வாயா விசாரணைக்கு அப்படின்னு கலெக்டரை கேட்குது. கலெக்டர் தான் ரெவன்யூ ஹெட், டிஸ்ட்ரிக்டோட ரெவன்யூ ஹெட் கலெக்டர். அப்போ திருட்டு போச்சுன்னா, உன் கண்ட்ரோலில் இருக்கிற பொருள் திருட்டு போச்சுன்னா நீ போய் விளக்கம் சொல்லணும்ல. சார் போகலை, போச்சு, இது எப்படின்னு தெரியல சார், அவன் திட்டி இருப்பான், இல்லை இவன் திட்டி இருப்பான், நான் தூங்கிட்டேன், இல்லை எனக்கு தெரிஞ்சே நடந்தது, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஆனால் அரசாங்கம் என் கலெக்டர் உங்கள் விசாரணைக்கு நான் அனுப்ப மாட்டேன். ஓகே, இப்போது அது எப்படி சரியாக இருக்கும்? தவறு நடக்கலைன்னா தைரியமாக அனுப்பலாமே சார். கேட்பதற்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் கேட்குறேன். இல்லை அவன் என் அதிகாரி, மண்ணு திருடுவது தான் மாநில அரசின் உரிமை அப்படின்னு நம்ம அரசாங்கம் நீதிமன்றம் போச்சா போகலையா? ஓகே, நடந்துச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கூப்பிட்டா விசாரணைக்கு கூப்பிட்டா போயா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் ஆகலைன்னு சரி விசாரணைக்கு போயிட்டாங்க. அப்போது சார் மண் வீடு கட்டுறதுக்கு தேவைன்னா சரி, மண்ணை எடுத்தால் இவ்வளோ வந்து பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கான தேவை என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய அளவில் சரி ஓகே. ஆனால் இன்றைக்கு அதானி போர்ட்டுக்கு அங்கே கேரளாவில் இல்லாத மலையா சார், ஏன் இங்கேருந்து மலையை சப்ளை பண்ணுறான்? நீங்கள் ஒன்றா பாருங்கள், மேகதாதுல அணை கட்டட்டுமே, தமிழ்நாட்டிலிருந்து இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் மண்ணை கடத்துறானா இல்லையாப்பா அந்த அணையை கட்டுவதற்கு? ஓகே, மணலே இங்கே இருந்தால் போகும், மணலே இங்கே நம்ம எதிர்ப்போம், அணை கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுவோம். ஆமாம் சார், அவன் அணை கட்ட போகிறான்னு தெரிஞ்சே தானே நம்ம போய் அவன் பிரச்சாரம் பண்ணி அவன் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து வேலை செஞ்சோம். அப்படிங்கிற பார்த்து மண்ணை மட்டும் எங்ககிட்ட இப்போ நீங்கள் சரியான உதாரணம் சொல்ல போனால், கடந்த ஆட்சியில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு திமுக 1 சென்ட் நிலத்தை கூட கொடுக்க மாட்டோம், பரந்தூர் மக்களோடு நாங்கள் நிற்போம், எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களை காலி செய்கிற வேலையை செஞ்சாங்க. இதற்கு இடையில் நீங்கள் பழைய பேப்பர் எடுத்து பாருங்கள், அந்த பரந்தூர் விமான நிலையத்தில் கட்டப்படுகிற கான்ட்ராக்டுகளை எங்களுக்கு இங்கு உள்ளவருக்கு தரணும்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டியை போய் டிஆர் பாலு தலைமையிலான ஒரு குழு, அவர் சொல்லிய குழு போய் பார்த்துதா இல்லையா, அந்த செய்திகள் வந்ததா இல்லையா? ஓகே, புரியுதா? அதுக்காக தான் நான் சொன்னேன், மேகதாதுவில் அணை கட்டினாலும் கூட இவன் மண்ணு சப்ளை பண்ணுவான் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரியான அரசியல் சூழல்கள் தமிழகத்தில் இருக்கும்போது ஒருத்தன் மண்ணை காக்கணும், மலையை காக்கணும், தண்ணியை காக்கணும், மரத்தை காக்கணும், மாட்டை காக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் அந்த ஆளை பார்த்தா லூஸ் மாதிரி தான் தெரியும். அதனால தான் இன்றைக்கி அவரை வந்து கேலியும் கிண்டலுமாக வந்து செந்தமன் சீமான் அவர்களை இவன் பகடி பண்ணுறான். இப்போது நாம் தமிழில் இருக்கிற இல்லை நாம் தமிழருக்கு ஓட்டு போட்ட 36 லட்சம் பேருக்கான பிரச்சனை அது இல்லைல்ல, அவங்களால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை தானே, எல்லா மக்களுக்குமான பிரச்சனை, எல்லா தேவையில்லை இயற்கைங்கிறது. இன்னைக்கு வந்து மரங்கள் வெட்டப்பட்டதால், காடுகள் அழிக்கப்பட்டதால் கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கா இல்லையா? சார் இப்போ சொல்றாங்க உலகம் முழுக்க அந்த பிரச்சனை, உலகம் முழுக்க இருக்கு, ஒரு இடையூறுக்கு மணிக்கும். இந்த மாதிரியான சூழல்கள்ல இயற்கை சார்ந்த பிரச்சனைகள்ல இப்போ மாடு வளர்ப்பு அதை ஊக்குவிக்கணும், இல்லை காடுகளில் மாடு மேயறதை பார்க்கணும் அப்படின்னா
மக்கள்கிட்டையும் அதிகாரம் இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம போயிட்டு பேசுவோமா இல்ல மாடுகளை நிக்க வச்சு பேசுவோமா அப்படிங்கிறப்ப இல்ல இப்போ மாடா அதோட விளைநிலத்தை தேர்ந்தெடுக்க போகுது. ஓகே, ஆட்சியாளர்கள் தானே, ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு தானே சார். சார் இப்போ ஒரு ஊரை வந்து அழகிறான் சார். இவன் என்ன கேட்கணும், ஐயோ யார் நீங்க என்ன வந்து அழகுற, அரசாங்கம், ஐயோ அரசாங்கம்னா போயா அப்படின்னு தான் பல இடத்துல நக்சல் பாரிகள் உருவாகிறாங்க. அப்படி தானே? அப்போது ஒன்றுமே விஷயமே தெரியாது, ஐயோ நான் சும்மா நல்லா தானே இருக்கிறையா, ஏன் இங்கே வந்து இதை எடுக்கிறேன்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஊரில் நடக்குதா, 1க்கு 3 பணம் தருவியா அப்படின்னு கேட்குற நிலையும் இருக்குது. நான் ஒரு சில நிலத்தை கூட தரமாட்டேன்னு போராடக்கூட நிலையும் இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த மேல்மாவில் சிப்காட் கட்டுறான். ஏற்கனவே 2 சிப்காட் கட்டிட்டான், 3வது சிப்காட் அதை வேற எங்கன்னா கூட நீங்கள் மாற்றலாம். நம்ம வந்து தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர் அல்ல. இப்போது சிப்காட்டில் போராட்டம் இருக்குது. விவசாயிகளை பிடிச்சி ஒரு 7 பேரை குண்டாஸ் போடுறாங்க. இந்த நாட்டில் மேல்மா கிராமத்தில் மட்டும்தான் விவசாயிகள் இருக்கிறாங்களா? தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் இருக்கிறாங்களா? ஒருத்தன் ஓகே, இல்லை ஒரு விவசாய சங்கங்கள். எப்படிங்க நீங்கள் 7 பேரை வந்து குண்டாஸில் போட்டீங்க? இதே அரசு தான் டெல்லியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து குரல் எழுப்புனாங்க எதிர்கட்சி. சார் நான் அரசும் இதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் சார், ஜனங்க முன் வரணும்ல சார். இன்னொரு உதாரணம் சொல்ல, இப்போ மேல் பாதியில் டேங்கில் பிஏ கலந்துட்டான் சார், குடித்தான் சார். சார் பக்கத்தில் இருக்கிற காலனி போராட முன் வரலையே சார், வரணும்ல. ஆனால் இவன் என்ன சொல்லுவான், அந்த ஊரில் வந்து 25 பேர் 25 குடும்பம், எங்கள் ஊரில் 2000 தலைக்கட்டு, ஏதா இங்கே வந்து கலக்க சொல்லி பார்ப்போம், இங்கே நடந்திருந்தா விட்டுருப்போம் அப்படின்னு இவன் பெருமை பேசுகிறான் சார். சக மனிதர்களுக்கே இன்னொரு மனிதர்கள் போய் போராடணும் நிற்கணும் அப்படின்ற எண்ணம் வரல. இதையெல்லாம் சொல்லுவதற்குத்தான் இத்தனை ஆண்டுகள் கழித்து இயற்கை ஒரு மனிதனை கையளித்திருக்கிறது. அவர்தான் செந்தமிழன் சீமான். அப்போ எல்லாரும் ஒரு பக்கம் ஓடுறோம், எல்லாரும் வந்து தேர்தல்னா நீங்கள் ஒரு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, தேர்தலால் எல்லா கட்சிகளும் சில விஷயங்களை செய்வாங்க, அது இயல்பு. செய்யலனாலும் இவன் விடமாட்டான். இன்னும் அவங்களாம் வந்தாங்க செஞ்சாங்க, நீ நான் சும்மா வந்துட்டு போகிறேன், அடுத்த தடவைலாம் அவங்க பிரச்சாரம் எல்லாம் ஊருக்குள்ள வரக்கூடாது, இங்கே நாங்கள் ஊரில் இருக்கிறோம், ஊர் பெருதனக்காரர்லாம் இருக்கிறோம், பஞ்சாயத்துக்காரர் இருக்கிறோம், ஜனங்களுக்கு தான் ஒன்றும் பண்ணலாம், எங்களுக்கு கூட ஒன்றும் பண்ணாமல் போகிறேன் அப்படின்னு கேட்குற நிலை இருக்குது. செந்தமிழன் சீமான் அவர்கள் வேட்பாளர்களையோ இல்லை செந்தமிழனையோ எங்கேயாவது மறிச்சு என்ன எல்லாரும் என்னென்னோ கொடுக்குறான், சும்மா கட்டி வந்து வாயிலே வடை சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்கானா சார்? ஓகே, அப்படி கேட்டிருக்கணும்ல. அப்போது மக்களும் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள், தயாராக இருக்காங்க. ஒரு மனுஷன் ஏதோ சொல்கிறாயா, அதான் மனுஷனை நம்ம பார்த்தோம், என்னவோ எல்லாரையும் திட்டுறாருன்னு பார்த்தோம், அவர் சொல்கிறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு பார்த்து தான் சார் இன்றைக்கி வந்து ஒரு 36 லட்சம் பேர் வந்திருக்கான். சீமான் பேசுகிற அரசியல் இப்போ ஆரம்பத்துலேருந்து சீமான் இப்படி தானே பேசுகிறாரு. அந்த திராவிட அரசியலை விட்டுட்டு வந்த பிறகு அன்றைக்கு முதல் நாள் என்ன பேசினாரோ இன்று வரை அதை கொஞ்சம் மேம்படுத்தி தான் பேசுகிறார், அதுக்கு நேர் எதிராலாம் பேசுறது இல்லை. அப்போது இதே பேச்சு தான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் பேசப்பட்டது. அப்போ இத்தனை பேர் 8.2% ஓட்டு போட்டானா? அப்போது இதே அரசியல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்மணந்து படித்த மக்களை உருக்கி உருக வைத்து இன்றைக்கு சீமான் பக்கம் வர வைத்திருக்கிறது. அதால் ஒரு 36 லட்சம் பேர் நிற்கிறோம், பல கோடி பேர், 1 கோடி 2 கோடி பேர் இந்த பக்கம் எதில் நின்று சிரிக்க தான் செய்வான். அவனுக்கு தெரியாது இவனுக்காக சேர்த்துத்தான் சீமான் பேசுகிறார் அப்படின்னு இப்போ தெரியல. ஒரு காலத்தில் புரியும், எப்படி 36 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் மாறி இன்னைக்கு 36 லட்சம் வந்திருக்கிறதோ அதே போல் அதை உணர்ந்து கொள்கிற ஒரு காலம் வரும். சீமான் என்றைக்கும் சொல்ல நான் வந்து மற்றொன்றுன்னு அவர் சீமான் அண்ணா சொல்லவே இல்லை. சீமான் சொல்ல நான் மாற்று இருந்தது கொஞ்சம் வந்து இந்த மாற்றம் உடனே வந்துடாது சார், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் வரும். அப்படி இருக்கிற போது சீமான் செய்கிற நடவடிக்கைகளை பார்த்து இவெல்லாம் சிரிக்கிறான். ஆனால் இந்த பக்கம் இருந்து நம்ம தான் சிரிக்கணும், லூசு போயில எப்போ தான் திறந்த போகிறான்னு தெரில, நாங்கள் மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிறவங்க நாங்கள் சொல்கிறோம்ல, இவன் லூசுன்னு தெரியாமல் சிரிச்சிங்கன்னு கிண்டலும் கேலியுமாக பண்ணின்னு இருக்கிறான். இன்னைக்கு சீமான் தாயின் மார்பகத்தை அறுப்பதற்கு சமம் மலைகளை வெட்டுவதுன்னு பல காலம் சொல்லின்னு வர்றார். நீ எப்படி நீதிமன்றம் அதே வார்த்தையை சொல்லுது? என்ன நீதிபதி நாம் தமிழர் கட்சிக்காரா அவரு?
அப்போ இது எல்லாருக்குமான விஷயம். ஒரு பொதுவான மனநிலை தான் இயற்கை ஆர்வலர்களுக்கோ. அதை புரிந்து கொள்வதை, அதை கிரகித்துக் கொள்வதற்கான தன்மை மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். அந்த மாறுபாட்டிலிருந்து சீமானுடைய ஆதரவு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு ஆண்டுகளாக கொஞ்சம் காலம் எடுக்கும், ஒரு கட்சி தொடங்கினா காலம் எடுக்கும். அப்படிங்கிறப்ப இப்போ விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்ப ஒரு வித்தியாசமான ஒரு கோரிக்கை தான், எல்லாருக்கும் மாற்று அப்படின்னு தான் விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அவருமே ஒரு சீட்டு ஜெயிச்சார், வந்த உடனே அவராவது ஜெயிச்சார். ஆனா இவ்வளவு நாள் போராடுகிற திரு சீமான் அவர்களால் ஏன் அவர் கூட ஜெயிக்க முடியல அப்படிங்கிறப்ப தானே எங்கேயோ ஒரு வேறு அரசியல் பாதையில இருந்து நகர்ந்து போறாரோ அப்படின்னு தோணுது. நீங்க வந்து விஜயகாந்த் அவர்கள் நின்ன உடனே ஜெயிச்சிட்டாரு அப்படிலாம் சொன்னீங்க. ஏன் நான் இப்போ ஒன்று கேட்குறேன், 234 தொகுதிகள் தமிழகத்தில் இருக்குது. ஏன் விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியை தேர்ந்தெடுத்தான் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நீ பிறந்தது மதுரைன்ற, சரி நீ மதுரைக்காரன் இல்லை, சரி மதுரையில் பிறந்த, நாங்கள் அதை அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன் விஜயகாந்த் விருதாச்சலத்தை தேர்ந்தெடுத்த? சமூக ரீதியான வாக்குகள் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக. எல்லா அரசியல் தலைவரும் செய்யக்கூடிய விஷயங்கள் தானே. ரெட்டியாருங்க இருக்கிறாங்க, பால்கார நாயுடுன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அப்போ தெலுங்கு பேசுகிற மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே சங்கர்னு நினைக்கிறேன், ஓகே, அவர் வந்து பட்டியல் சமூகம் பறையர் சமூகத்தை சார்ந்தவர், அந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் கொஞ்சம் அங்கே செல்வாக்கு மிக்க நபராக அந்த சமூகத்தில் இருக்கிற நபர். அப்போது சங்கரை வைத்து பட்டியல் சமூக மக்கள் ஓட்டுகளை வாங்கிடலாம். சொந்த சாதி சனம் இல்லை நம்ம ஆளுங்க மொழிகாருங்க அப்படின்னு இது ரெண்டுத்தையும் கவர் பண்ணிடலாம். அப்படிங்கிற போது அங்கே வன்னியர்கள் சிறுபான்மை ஆயிடுறான். ஏன்னா இவங்கெல்லாம் சேரும்போது வன்னிய பெருமக்கள் இன்னும் பெரிய அளவில் டிசைடிங் ஃபேக்டராக இல்லை. அப்படிங்கிற போது ஆண்டாண்டு காலமாக வன்னியம் பெருமக்களின் கோட்டையாக இருந்த விருதாச்சலம் தொகுதியில் ஜெயிச்சார். இன்னும் விருதாச்சலம் தொகுதியில் வந்து விஜயகாந்த் நல்லவர் அப்படின்னு ஓட்டியாகவும் போட்டான். சினிமா மாயை ப்ளஸ் கம்யூனிட்டி பேஸ். சீமான் அப்படி சொல்லல. சீமானே சாதி பார்த்து என் முன்னாடி வராதுன்றார்ல. சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்றார் சீமான். இல்லை இல்லை, நம்ம வந்து ஒரு இந்த குறிப்பிட்ட சமூகம், நம்ம சமூகம் இருக்கிற இடமா பார்த்து நின்னோம்னா ஒரு சென்டிமெண்டலில் கொஞ்சம் ஓட்டு ரைஸ் ஆகும்னு சீமான் என்னைக்குமே நினைக்கல. ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படலாம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. சார் இப்போ கூட ஏதாவது ஒரு திமுகவை தவிர்த்து எங்கன்னா ஒரு இடத்துல வந்து கூட்டணி வச்சாருன்னு வச்சுங்க, நிச்சயமாக தமிழகத்தில் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு கூட அண்ணன் சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் சீமான் நான் சொல்கிறாரு, ஒரு 20-30 பேர் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த தேர்தலில் பார்ப்போம், நம்ம நாடு தானே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிற காலம் வரும். ஏன்னா வர வர இவங்க எக்ஸ்போஸ் ஆகினா வராங்க. அப்போ அடுத்த தேர்தலில் ஒரு 2-3 பேர் இருக்கும்போது நிச்சயமாக மக்கள் என்னை தொற்றுவாங்கன்னு சீமான் அண்ணன் ஒரு காரணத்தை சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், சீமான் பேசுகிற அரசியலை நாம் தூக்கி கொண்டாடுவோம். சீமான் அண்ணன் வந்து இப்போ எம்எல்ஏ ஆகி ஒரு 10 பேர் 20 பேரை உடனடியாக இப்போ 2026 அனுப்பி தான் இந்த தமிழகத்தை காக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் பேசுகிற அரசியல் சார், அது நாம் தமிழர் தம்பிகள் மட்டும் ஏற்றுக்கணும் இல்லை சார், எல்லாருமே அந்த அந்த சீமான் பேசுகிற அரசியலை உள்வாங்கட்டேன் சார். நீ எந்த கட்சியில் வேணாலும் இரு, நீங்கள் உடனடியாக வந்து கட்சி சாராதவர்கள் முதல்ல வாங்கப்பா, அப்புறம் கட்சியில் இருக்கிறவங்க ஒருத்தனா வாங்கப்பான்னு கூட நான் சொல்லலை சார். சீமான் பேசுகிற அரசியலை தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் உள்வாங்கிக்கிட்டோம். மண்ணை திருடக்கூடாது, மலையை உடைக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, அதை கடத்தக்கூடாது, இதை கடத்தக்கூடாதுன்றதை உள்வாங்கிட்டேன் சார். நாளைக்கு அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் அவன் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏவோ இல்லை கட்சிக்காரனோ அந்த வேலையை செஞ்சால் அதை கேட்குற நிலைக்கு நீ வரல, அதே எங்களுக்கு வெற்றி, அதே சீமானின் வெற்றி. அதால நீங்க எல்லாரும் கூட அந்த நாம் தமிழ்ல ஒழுங்கெல்லாம் யாரும் சொல்ல, நாம் தமிழர் சொல்கிற அரசியலே கொஞ்சம் கேளுங்கப்பா, சரின்னு பட்டா நீங்க மனசுல வச்சுங்க. நீங்க எங்க கூடவோ நாம் தமிழர் அண்ணன் சீமான் கூடவோ வந்து நிக்காதீங்க. நீ நிக்கிற இடத்துல அந்த அரசியல் நடக்குதா, அதற்கு எதிரான போக்கு நடக்குதா, நீ முடிவு பண்ணு. பல விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கப்ப தாவேக்கா குறித்து தான் தொடக்கத்துல நான் கேள்வி எழுப்பினேன். அந்த விஜய் அவர்களுடைய மாநாட்டில் கூட வந்து நிறைய பேர் சீமான் அவர்களை விமர்சிச்சு கோஷம் எழுப்புனதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. தொடக்க காலத்துல சார் எனக்கு கூட ஒரு டவுட், ஏன் வந்து சீமானை ஏத்தானுங்கயா என்ன பேசுறானோ இல்ல, சீமான் அவர்கள் வந்து தாவேக்கா அவர்களுடைய தொண்டர்களை வந்து விமர்சனம் பண்றாரு. ஓகே, இல்ல ஆனா தொடக்கத்துல பண்ணல, திடீர்னு பண்றாரு. ஏன் பண்றாரு? நாளைக்கு விஜய் வந்து வந்து நாம் வந்து 13-14 ஆண்டுகளாக இருக்கிறோம், விஜய் இப்போ தான் வந்தான், உடனே நாளைக்கு சிஎம் ஆகிடுவான். இப்போ நம்ம இந்த புஷி ஆனந்து, அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுன்,
அப்புறம் கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களே, நாங்கள் 2027 முன்னே 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சு இவர் விஜய் முதல்வர் ஆகிடுவான்றாங்களே, அதை நம்புறாரா சீமான்? நான் ஒரு பக்கம் இந்த இளைஞர்களை சீர்படுத்திக்கணும் வரேன். இதில் பல பேர் இந்த பக்கம் இருந்தவங்க தான், இல்லை அவங்க அப்பா அம்மா அந்த பக்கம் இருந்திருப்பாங்க. கூட்டத்துக்கு கூட்டு மட்டும் கையை பிடிச்சி கூட்டும் போயிருப்பான். ஒரு திமுக துண்டை வாங்கி அவன் போடுற போது பிள்ளைக்கும் ஒன்று கட்டிருப்பான் இல்லையா? அப்படி இருந்த கூட்டத்திலிருந்து ஒரு 36 லட்சம் பேரை இன்னைக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்கோம். இந்த 36 லட்சம் பேரும் நாம் தமிழர் கட்சி இல்லை, அதில் பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம். அந்த கருத்தியலுக்கு ஒரு 36 லட்சம் பேரை ஒன்று சேர்த்து சமயங்கள்ல அதுக்காக வாக்களிச்சு ஆமா ஒன்று சேர்த்திருக்கோம்ல. அப்போ இவனை மண்ணாக இருந்தவனை தமிழனாக மாற்றிருக்கிற நீ அவனை திரும்பவும் மண்ணா மாத்திரல்ல. அப்படிங்கும்போது எனக்கு எரிச்சல் வருமா வராது? உன் கூட கூட்டம் சேருதுங்கிறது பிரச்சனை இல்லை. நீ என்னை விட, நான் பேசுகிற அரசியலை விட, சீமான் பேசுகிற அரசியலை விட விஜய் நல்லா பேசிட்டோம். சீமான் அரசியல் பேசுறாரு, அதில் இந்த ஓட்டகதியா? இதே தமிழ் தேச அரசியலை, இதே தமிழ்நாட்டுக்கான அரசியலை நான் பேசுறேன் அப்படின்னு பேசுறேன் சார். நம்ம வரவேற்போம். நாம் தமிழர் தம்பிகளை விட விஜய்கிடம் இருப்ப தம்பிகள் அரசியல் அருமையா பேசுறாயா, மீச கூட முளைகலையா, என்ன மாதிரி பேசுறாயா அரசியல், அப்படி நிலையை உருவாக்கணும் சார். நாமும் விஜய்க்கு ஆதரவு தருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் சீராக்கினே வரும், ஒரு பக்கம் இவன் சொல்றான் மூஞ்சி தான், அது முகம்னு கூட சொல்ல மாட்டான். மூஞ்சி தான் எங்க பிராண்டு, மூஞ்சி தான் எங்க பிராண்டு. 234 தொகுதியிலையும் போடா மூஞ்சி நாய், அப்புறம் என்ன சொல்ல வாயில வரப்போகுது இல்லை, இயல்பா ஜனங்க சொல்லுவாங்கல்ல, அது சொல்றேன். இல்ல சீமான் அவர்களும் இதை சொல்லியிருக்காருல்ல, 234 தொகுதியிலும் சீமான் தான் முகம்னு அவரே கூட சார். சீமான்ங்கிறது சீமான் முகம் இல்ல சார், சீமான் பேசுகிற அரசியல். விஜய் என்பது விஜயோட மூஞ்சி மட்டும்தான். நான் தான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன்ல, அண்ணன் சீமான் பேசியதை விட விஜய் தூக்கி பேசுற அரசியலை விஜய்க்கு எல்லாரும் ஆதரவு தரலாம், சித்தாந்த ரீதியா. ஆமா பேசிட்டோம். சரி, நீ அந்த கூட்டத்துக்கு வந்தால என்ன சார் அரசியலாம் கத்துன்னு போறான் சார், ஒரே கத்து விஜய் 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 விஜய். சரி, நாளைக்கு விஜய்க்கு ஏதோ ஒன்று ஆகி போகுது, என்ன சார்? சரி, ஓகே. ஏங்க இயல்பா நடக்கிறது, நாளைக்கு எனக்கு கூட ஆகலாங்க, உங்களுக்கு கூட ஆகலாங்க. அது நிமிடம் ஏங்க டிவி பார்த்துருப்பீங்களா, இந்த காணொலி டிவி டிபேட்ல பேசினேங்கிறாங்க, அப்படியே இப்படி கவுறாங்க. ஒரு நிருபர் பேட்டி எடுத்துக்கினே இருக்குது, அது ஷூட் பண்ணினே இருக்குது, அப்படியே அந்த வேன் மேல இருந்து கீழே உழுது இல்லை. அதில் மரணம்ங்கிறது இங்க ஒன்றும் எழுதி வச்சது இல்லை, போய் பார்த்துட்டியாப்பா என்னைக்குப்பா இன்னும் ஒரு வருஷங்க தான் பண்றதுலாம் இல்லை சார். அப்போ அப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு ஒன்றாலும் ஆகலாம்ல. என்ன நடக்குன்னு யோசித்து பாருங்க. பல பேர் செத்துருவான் சார், பல பேர் தற்கொலை பண்ணிப்பான் சார். இதுக்கா சார் ஒரு அப்பா அம்மா பெற்று இந்த குழந்தைங்களை வளர்த்து படிக்க வச்சு, எவனோ ஒரு கூத்தாடி, எவனோ ஒரு நடிகர், உழைப்பை சுரண்டுகிறவர், உழைப்பு திருட, பெரும்பாலும் நடிகர்கள் உழைப்பு திருடர்கள் தான். அவ்வளவு 150 கோடி 200 கோடி எங்கள் உழைப்பில் இருந்து தானே சார் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அட்லீஸ்ட் அந்த நன்றிக்காகவாது இந்த பசங்களை கொஞ்சம் அரசியலாக்கி விடுவோம். நம்ம விஜய் இன்னைக்கு நாளைக்கு போயிட்டா கூட, நாளைக்கு ஒரு கட்டத்தில் நம்ம அரசியலே வாரான்னு கூட போயிட்டா கூட, இவன் கொஞ்சம் விவரமாக இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கரை சேருவான்ல அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை சார். ஆனால் அவர் திட்டமிட்டு எப்படி சினிமாக்கள் இந்த ஓப்பனிங் சீனில் ஹீரோ வராமருமா, அப்போ ஒரு உணர்ச்சியை தூண்டுவாங்க தெரியுமா, அப்படியே தன்னை மறந்து பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு எகிரி குதிக்கிறவங்களாங்கிறான்ல, அந்த மாதிரியே அவர் அரசியலிலும் அந்த இளைஞர்களை வச்சுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு செய்கிறாருன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எந்த ஒரு அரசியல் மேடையில் அது இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஏதோ அது கைண்டி ஓட்டணும்னு துண்டை கட்டினாருலாம், அதெல்லாம் ஜனங்களை அந்த வந்தவனை ஒரு டெம்ப்ட் பண்ணுறது. அவன் கட்டும்போது இவனை எடுத்து கட்டுவான்ல. ஓகே, அவ்வளவுதான் அரசியல். இப்போ அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க விஜய் என்ன இந்த விஷயத்தில் இதை சொன்னார் அப்படி ஏதாவது ஒரு 4 வரி சொல்லுங்க சார். சார் எல்லாருமே என்னமோ சினிமா படம் போடுறான், அவர் எம்ஜிஆர் வழியில் வந்தாருன்னா அண்ணான்றான். கீழ்வண்டுமொழி படுகொலை நடக்கிற போது 44 பேர் உயிரோடு எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இதே அண்ணாதுரை அவர்கள் சொல்றார், அது கெட்ட கனவாக, அந்த சம்பவத்தை கெட்ட கனவாக மறந்துடுங்கன்னு சட்டமன்றத்தில் பேசுறாரு. சொந்த ரத்தம் 44 பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்கான். அந்த கூட்டத்தில் வந்தவங்க தெரியுமா, அண்ணா வழியில் அவர் இருக்கிறாரு.
நான் எல்லாரும் யோசிக்க வேணாம். அதே மாதிரி கூட்டம் தான் இதுவும் அப்படின்னு பாக்குறீங்களா? எது நீங்க சொல்ற இதே அண்ணா சம்பவத்துல அண்ணா பேசினப்போ எப்படி? இல்ல சார், அது அவங்களுக்கு தெரியாதுன்றேன். ஓகே, அண்ணா கொள்கைகளை வந்து இவர் வந்து இப்போ முன்னாடிலாம் அப்பல முன்னாடி ஏதோ ஒரு 4-5 பேரை காட்டியிருந்தாருவான். இப்போ ஏதோ எம்ஜிஆர் அண்ணா அப்படின்னு. ஏன்னா அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ணாவை நானும் ஒன்றா சாப்பிட்டேன்னு ஆதவர்ஜன் சொன்னார்ல ஒரு கால். இந்த தடவை அந்த பொருள்லாம் கொஞ்சம் பழைய பிராண்டாக இருக்குது வந்து. அது என்ன அம்மா அவங்க இது அந்த கடலூர் பக்கம் ஒரு அம்மா அஞ்சலி அம்மா. அஞ்சலின்னா ஒரு படம் ஒன்று வந்து தெரியுமா, அஞ்சலி. அது வேறு மாதிரியா இருக்குது. அந்த அம்மாவெல்லாம் விடுவோம். இப்போ யார் போய் வேலுநாச்சியாரை போய் யார் தேடி பார்க்க போகிறான்? அதெல்லாம் விட்டுருங்க. ட்ரெண்டே எம்ஜிஆர் அண்ணாங்க, எல்லாம் அண்ணா வச்சு தாங்க ஏமாத்துறாங்க. அண்ணாவின் வழியில் நிற்போம் அது இதுன்னு. அதான் நம்மளும் சொல்லுவோம் அண்ணான்னு. போட்டியாக நமக்கு வந்து அண்ணாவுக்கு தான். அண்ணா யார் பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு தானே போட்டி. நாம் திராவிடத்தை புதுப்பித்து நடத்த வந்த புதிய திருடர்கள், நாம் அண்ணாவை சொல்லுவோம் அப்படின்னு அண்ணாவை பற்றி பேசுகிறாங்க. சரி, அண்ணா பல விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார், அதையாவது சொல்கிறீங்களா? வெறும் பேர் தான். உங்களுக்கு தேவை ஒரு மூஞ்சி. அந்த மூஞ்சி அண்ணா மூஞ்சி, எம்ஜிஆர் மூஞ்சி. நான் எம்ஜிஆர் கூட பார்க்கலதால விஜயகாந்த் மூஞ்சி. இவ்வளோதான். எல்லாமே மூஞ்சி அரசியல் தான் அது, வேறு ஒன்றுமே அதில் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த இளைஞர்கள் இப்படி வீணாகிறான்ற எண்ணம் எங்களை போன்றதுக்கு வருவது இயல்பு தானே சார். இவன் நீ ஐயோ எம்பா இப்படி இருக்கீங்க, நீங்கள் வந்து நாம் தமிழுக்கு ஓட்டு போடலான்னு சொல்லலை சார். ஏய், உனக்கு ஒரு விஷயம் உன்னை கடந்து போகுதுன்னா அதில் உள்ள அரசியலை தெரிஞ்சுக்க, இந்த விஷயம் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க. அப்படி இல்லைன்னா இன்னும் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் ஆனால் தமிழினம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அக்கறையில் தான் நம்ம சொல்கிறோம். அவன் முன்னாடியே ஓடி போய் ஓடி அப்புறம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு நடிகர் வராருன்னு வச்சுங்க, சும்மா விஜயெல்லாம் வேஸ்ட்டியா, ஒருத்தர் சூப்பராக வந்துடும். என்ன பாடி தெரியுமா, என்ன தமாசா, அடுத்து சிவகார்த்திகேயன் என்ன தமாசா நடிக்கிறார் தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் போனான்னு வச்சிங்களேன், அது விஜய்க்கும் கேடு தானே சார். யார்கிட்டையும் வரல சார். இப்போது அம்பேத்கர்னு ஒரு பேரை சொல்கிறார் சார் முதல் மாநாட்டில் விஜய். 3 நிமிஷம் ஆகுது சார் அந்த கைத்தட்டல் அடங்குவதற்கு. வெறும் பேருக்கு. அப்போது அது என்ன அர்த்தம்? அம்பேத்கர்னு பேர் சொன்னால் இப்போது இருக்கிற சூழலில் மற்றவங்க கை தட்டுருவாங்களா சார்? ஓகே, அப்போது எங்கள் ஆளுங்க தானே அங்கே இருக்கிறாங்க. அப்போது இந்த சமூகத்துக்காக பல விஷயங்களை செஞ்ச தலைவர்களின் பின்னால் இவங்க போல ஒரு நடிகனின் பின்னால் அவ்வளோ பேர் எங்கள் ஆள் போய் நிற்கிறான். இவன் சீரழிவதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? நீ எங்கிட்ட வரவானா, இன்னொருத்தங்கிட்ட போவானா. ஆனால் தப்பான இடத்துல போய் ஒரு பெயருக்காக நீ கைத்தட்டுற. பல பேர் உயிருக்கு போன பிறகு நாங்கள் போராடி இருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு இல்லை மற்ற இயக்கங்களுக்கான ஆதரவு இருக்கா? ஏய், நாளைக்கு உனக்கு ஒரு போலீஸ் அட்ராசிட்டி, ஒரு அரச வன்முறையில் நீ கொல்லப்பட்டால் விஜய் வரமாட்டார், அஜித் வரமாட்டார், எந்த நடிகரும் வரமாட்டார். இந்த சாதியின் பெயரால், இந்த சமூகத்தின் பெயரால், அம்பேத்கரின் பெயரால் நாங்கள் தானே வருவோம். அப்படி இருக்கிற போது எங்களுக்கு அந்த அக்கறை இருக்கத்தானே செய்யும். அந்த அக்கறையில் அண்ணன் வந்து நடா தமிழெல்லாம் இப்படி போய் நிற்கிறானே, கொஞ்சம் ஒன்று நீங்கள் அரசியலாக இருக்கணும், இல்லை கீழகரம் அரசியலாக இருக்கணும். எல்லாமே மோடு முட்டியாக இருந்தால் இந்த அரசியல் எங்கே போய் நிற்கும்? ஒரு பெரும் கூட்டத்தை இந்த சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருந்தோம், ஒரு பேக் பைப்பர் எலிகளை கொண்டு போய் விட்டோடனே எல்லாம் ஆற்றுல விட்டான். இப்போ அதுக்கான இது வரலன்னொடனே குழந்தைங்களை கூட்டி போய் அந்த வாசித்து எது ஆற்றுல விட போனான். கதை மாதிரி சார் மகிடி வச்சு ஊதி இவங்களை கொண்டு போய் நட்டாத்தில் விட்ற கதையால் விஜய் அரசியல் இருக்குது. அதில் தான் விமர்சனம் பண்ணுறோம். நான் திரும்ப சொல்கிறது சார், விஜய்க்கு விஷயம் தெரியாது சார், ஒத்துப்போம். அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல. ஓகே, இப்போ நான் வந்து படிக்கும் போதே தீண்டாமை கொடுமையை அனுபவித்திருக்கிறேன், அந்த டிஸ்கிரிமினேஷன் அனுபவிச்சிருக்கேன். எல்லாருக்கும் அப்படி கிடைச்சிருக்குமா? அப்படின்னா இருக்காது. நம்ம அதுக்குள்ளேயே போகல. அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான், பல பேர் வந்துக்கிறான் போய்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ விஜய்க்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா சார்? புஷியான் வந்து சும்மா ஒரு சின்ன தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர், சரி அவருக்கும் இருக்கா சார்? இது எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிற ஆதவ அர்ஜுனுக்கு தெரியல சார் இதெல்லாம். ஓகே, இந்த நாட்டில் என்ன சூழல் இருக்குது, இந்த சமூகத்தில் சாதிய படிநிலை எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் ஓட்டை வாங்குறான், எப்படி இவன் ஓட்டை விற்கிறான், ஓட்டை எப்படி கவர் பண்ணுவது, ஓட்டு வாங்குவதில் உள்ள சிரமங்கள் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்னன்னு ஆதவ அர்ஜுனுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த கும்பல்லையே அதிகமாக தெரிஞ்சவர் அவர் தானே சார். அந்த ஆள் பேசுகிறாரு சார் 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சு கோட்டைக்கு நேரடியாக போகிறோன்னு. அப்போ இப்படி பேசும்போது அதில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குல்ல.
ஏதோ ஒண்ணுக்காக நீ உசுப்பேத்துற. நீ யாருக்காக உசுப்பேத்துற? நான் சொல்றேன், நீ திமுக தான் உசுப்பேத்துறன்ற. அதை ஒரிஜினல் பிளானு. ஒன்று, நீ வந்து தனிச்சு நிற்கணும், இல்லைன்னா திமுகவுக்கு ஆதரவாக நிற்கணும். அப்படின்றதுக்காக தான் ஒன்று நாங்கள் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். திட்டம் போட்டு தான் இதை செய்கிறாரு. ஆமாம். நீ எப்படி சார், அதாவது உங்களுக்கு தெரியல சார், நீ ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோட இருந்து திமுகவின் வெற்றிக்கு பாடுபட்டவன் தானே. என்ன தலையால் தண்ணி குடிச்சிருப்பீங்க. அவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து ஒரு நூற்றாண்டு கண்ட கட்சின்றீங்க, நூற்றாண்டு கண்ட திராவிட அரசியல்ன்றீங்க. 3% தானே சார் வித்தியாசம். ஆனால் நீ விஜய 234 நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் ஒரு தீய நோக்கம், உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அப்போது விஜய் மட்டும் நீ வந்து தவறாக வழிநடத்தலை. இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கிறவனை கேட்டால், என்னப்பா 2026 நாங்கள் முதல்வர், இதேய் தேர்தல் 2027 தள்ளி போதாண்டா ஒரு வருஷம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. 2026 நாங்கள் முதல்வர், நாங்கள் தான் கோட்டைக்கு போகிறோம் 26. அப்படின்ற மனநிலையில் ஆயிட்டான் சார். இவனை லூசுன்னு தான் என்னன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு பெருந்திரள் கூட்டம் லூஸாக மாறி நிற்குதே அப்படின்ற கோபத்தில் தான் சீமான் அந்த கூட்டத்தை மனதில் கொண்டு விஜயை ஒழுங்காக வழிநடத்துகிறாத பசங்களை ஒரு உரிமையோடு சொல்லுகிறார். புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் சீமான் அவர்களுடைய மாநாடுகள் தொடங்கி தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் இருக்கக்கூடிய சித்தாந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிண்ணா.